நண்பர்களுக்கு வணக்கம். மகாபலிபுரத்தில் இருந்து திருக்கழுங்குன்றம், திருக்கழுங்குன்றம் டு செங்கல்பட்டு, செங்கல்பட்டு டு கிளாம்பாக்கம், கிளாம்பாக்கம் டு பெருங்களத்தூர் இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். முன்னாடி 508 ஒன்று போகுது, மாமல்லபுரம் செங்கல்பட்டு. ஆக்சுவலாக இந்த ரூட்டில் ஒரு புது பஸ் BS6 பஸ் ஒன்று விட்ருக்காங்க. மகாபலிபுரம் டு செங்கல்பட்டு பல வருஷம் கழிச்சு ஒரு பஸ் விட்ருக்காங்க. ஆனால் அந்த பஸ் நம்மளால் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. 508 ரெண்டு பஸ்ஸுமே பழைய பஸ்ஸாக தான் வருது. இதுவும் 508 தான், போகிறது 508 தான். மறுபடியும் அந்த புது பஸ் பார்க்க முடியாது பார்ப்போம். ஏன்னா அது நியூஸ் பேப்பர்லேயே போட்டிருக்காங்க, பல வருஷம் கழிச்சு வந்து புது பஸ் விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. கவுன்சிலர் வண்டி இவ்வளோ நினச்சா அதுக்கு இப்படி வெளியேனா கவுன்சிலர் தான் அவர். கவுன்சிலர் எங்கேயும் போவார், எங்கேயும் வருவார். சென்னை தான் டிராஃபிக்காக இருக்குன்னு பார்த்தா மகாபலிபுரம் கூட அதை விட மோசமாக இருக்குது, டிராஃபிக்காக தான் இருக்குது. இல்லை மகாபலிபுரத்தில் மக்கள் இருக்காங்க, ஆனால் டூரிஸ்ட்னால தான் டிராஃபிக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஆல்சோ ஏ டூரிஸ்ட். அப்போ நீங்கள் வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணுறீங்க. அதான் சொல்கிறேன்டா, டிராஃபிக் நம்மளால தான் டிராஃபிக்ன்றேன். ரீசென்ட்லி கிரியேட்டட் டிராஃபிக் பையா சொல்லக்கூடாது. ஏதோ ஷூட்டிங் நடக்குதுடா டேய். இல்லையா, அது ஏதோ ஹோட்டல் வண்டியா? ஃபுட் ட்ரக் அப்படி இருக்கு. ஏதோ ஷூட்டிங் வண்டி நினச்சேன். கேரவான் நினச்சிங்களா? கேரவான் நினச்சேன். 508 பறந்துருச்சுங்க. ஆக்சுவலாக இந்த ரூட்டுக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த ரூட்டு வந்து சூப்பராக இருக்கும். செங்கல்பட்டு, அதாவது மகாபலிபுரம், திருக்கழுங்குன்றம், செங்கல்பட்டு, இந்த ரூட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து பைக்கில் வந்திருக்கேன், ஆல்ரெடி ஒரு நேரம் பைக்கில் வந்திருக்கேன். ஸோ இப்போ காரில் மகாபலிபுரம் வந்துட்டு திரும்ப போகிறோம். காரில் போகும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இருக்குது பாரு, அந்த குடைவரை கோயில்னு சொல்லி இது 2 தான் போல். லாக் பண்ணி வச்சுருக்காங்க பாரு. ஆக்சுவலாக மகாபலிபுரம் சுற்றி தெரிஞ்சோம், அங்கே வந்து ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, 2 குடைவரை கோயில் கீழே இருக்குன்னு. அது இதுதானே நினைக்கிறேன். அந்த இருக்கா வாட்ச் டவர் அங்கே இருக்கா, அது கீழே. அப்போ இதுதான் நினைக்கிறேன்ல. ஸோ இந்த மகாபலிபுரம் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இல்லை இதுதான் இல்லை, காம்பவுண்ட் சோர் இருக்குது பாரு, அந்த காம்பவுண்ட் சோர் இருக்குது பாரு. சண்டை போடாதீங்க ஏட்டையா. 508 ஓவர்டேக் பண்ண முடியுமா உன்னால? வேண்டாம் விட்டுரு. வேண்டாம். அண்ணா இண்டிகேட்டர் போட்டிருக்காப்ல. கை காட்டினாரு. என்ன காட்டினாரு? வெயிட் பண்ண சொன்னாரு. பாண்டிச்சேரி செங்கல்பட்டு 23 கிலோமீட்டர்டா. சென்னை இருக்கு. இது எங்க போற பஸ்? 515 திருப்பூர், கேளம்பாக்கம், மாம்பாக்கம். ரோட எவ்வளவு அசால்ட்டா கிராஸ் பண்றாங்க பாரு. பா எவ்வளவு முடி. பெட்ரோல் பங்க் தேடிட்டு இருக்கேன். பெட்ரோல் பங்க் ரைட் சைட்லேயே இருக்குது, லெஃப்ட் சைட்லேயே இருக்குன்னாரு. இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த சிலைகள் செய்கிற கடை தாங்க, எக்கச்சக்கமாக பாருங்க. எல்லாமே சிலைகள் செய்கிறது தான். சென்னை 57, செங்கல்பட்டு 26 கிலோமீட்டர். இடே பாண்டிச்சேரி 95, செங்கல்பட்டு 28, திருப்பூர் வந்து ரைட்டில் போகணும். இப்போ எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டு. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுல. இது ஸ்ட்ரைட்டா அது ஸ்ட்ரைட்டானே தெரியும். இது ஸ்ட்ரைட்டா. செங்கல்பட்டு அதான் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காங்க. 30 கிலோமீட்டர். அங்கே 28 கிலோமீட்டரு, இங்கே 30 கிலோமீட்டரு. என்ன போர்டு வச்சு செம்மையாக கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அவங்க. வாத்துலாம் அழகழகாக கிடக்குது. வாத்துக்கறி. வேடந்தாங்கல் 52 கிலோமீட்டரு, காஞ்சிபுரம் 62 கிலோமீட்டரு, திருக்கழுங்குன்றம் 15 கிலோமீட்டரு, செங்கல்பட்டு 30 கிலோமீட்டரு.
ஏசி ஒன்று எதிரே வருதப்பா. மகாபலிபுரம் எங்கேருந்து வர பஸ் அது? சித்தப்பன் பேட்டரி ஃபுல்லாகிடுச்சு போல. யாருக்கு? வரும்போது மூடு இல்லை. அப்படி கிடையாது. அந்த மாதிரி இந்த ரூட்டை வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. போட சொல்லியிருக்காரு. ஆமாம், நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய அந்த சிற்பம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சிற்பமும் சும்மா தரமாக இருக்கு. சிற்பம் அந்த கல்லில் செதுக்கிறது, அந்த சிமெண்ட் வச்சு செய்கிறது அப்படியே சூப்பராக இருக்கு. ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலுமே நல்லா இருக்கு. அதான் மழை இல்லை, இந்த ஒரு பனைமரத்தெல்லாம் பிடிங்கி போட்டுருக்காங்க. இப்போ பனைமரத்தை பிடிங்கி போட்டா எப்படி? இங்கே பாருங்க, சிற்ப கூடாங்களா பாருங்க, தலைவங்களே தெய்வங்களே, செம்மையா இருக்குல்ல? ரொம்ப ரோலா இருக்குடா தம்பி. ஆமா, இங்க வரு மகாபலிபுரம்க்கு மகாபலிபுரம் ஃபுல்லாவே சிற்ப கூடம் தாங்க. 5 சிலை, 5 தலை, 6 தலை. இல்ல வண்டியை நல்லா கிடையாது பார்த்து நிப்பாட்டு, ஒரு டீயை போடுவோம், அப்பதான் டங்கு ரோலிங் ஆகாது. பூஞ்சேரி சைட்டு இதுதான் சொன்னாங்க, அந்த பூஞ்சேரின்னு. இந்த ஏரியா ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அதனாலதான் இந்த ரோட்ல விட்டுருக்கோம். ரோடு ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாகவும் இருக்குல்லடா உனக்கு. எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆமா, ஏசி மட்டும் இருந்துட்டா போதும், வண்டி இல்லை. ஐ அம் ஆல்வேஸ் ஹாப்பி. ஏரியா நல்ல விவசாய பூமி போல, சூப்பரா இருக்கு ஏரியா. ஆமா, ரைட் சைடு அநியாயத்துக்கு நல்லா இருக்கு. வேற சைடு ஃபுல்லா விவசாய பூமி தான், சூப்பரா இருக்கு. இந்த சிலை செய்யறவங்க கடை எங்க வரைக்கும் வருவாங்கன்னு தெரியலையே, செங்கல்பட்டு வரைக்கும் இருப்பாங்களோ? ரோடு சிங்கிள் ரோடு தான். சிங்கிள் ரோடுனா ஒரே ரோட்ல 2 ways இருக்கு இல்ல? 2 ways இருக்கு. பட் ஆனா ரோடு சூப்பரா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு, ஏரியா சூப்பரா இருக்கு. செங்கல்பட்டு உள்ள கொஞ்சம் டிராஃபிக் ஹெவியா இருக்கும். செங்கல்பட்டு உள்ள போகாம கூடாஞ்சி போக முடிச்சா அதுல போயிருவோம், சரியா? ஓகே, அந்த கிளாம்பாக்கம் வெளியே வர மாதிரியா? ஆமா, லெஃப்ட்ல செமையா இருக்கு, செம்மையா இருக்குங்க. கூடுவாஞ்சேரியா இல்ல, இது நாமக்கல்ல நம்ம அந்த அவன் வீட்டை தேடி போடுமே அது மாதிரி இருக்கு. நாமக்கல்ல சேகர் வீட்டை தேடி போன மாதிரி இருக்கு. சேகர் வீட்டை தேடி போகும்போது இப்படிதான் இருந்துச்சு. மகாபலிபுரம் பிரிட்ஜு கிட்ட பார்த்தா 508 வேற லெவல்ல போகுது பாருங்க. ரோட்ல கிங்கு போடுவீங்கலாம். பழைய பஸ் தான். தலைவன் ஒன்று ரைட்ல இண்டிகேட்டர் போட்டிருக்காப்ல, இல்லை லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டிருக்காப்ல. இண்டிகேட்டர்லாம் வண்டியை ஓட்ட முடியாது போல. தெரியுதா? வண்டி பழைய வண்டி, இது பழைய மாடல் வண்டி. இது 2 வரும் நவாப்பழம் மரம் இருக்கப்பா எங்க போனாலும். நீ 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற, ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகிற. பழைய பஸ் 50 கிலோமீட்டர் ஸ்பீட் போகுது. அதுவும் பஸ் சரியான கூட்டம், ஃபுட்போர்டு தான். 40 தான் போவாரு. அது இன்ஜின் பெருசு, டயர் பெருசு. பஸ்ஸில் சரியான கூட்டம் உள்ள பாருங்க. இப்போ நம்மளுக்கு அவங்க தெரியுவாங்க. ஓவர்டேக் பண்ண முடியுமா? பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. ஓவர்டேக் பண்ணுறான் பண்ணிட்டான். அவ்வளோ கூட்டம் ஒன்றும் இல்லை. 508 ஓவர்டேக் பண்ணியாச்சு. ஏரியா சூப்பராக இருக்கு. மதிய நேரம் வந்தோன்னா நல்லா நிப்பாட்டி நவாப்பழம் பிடித்துட்டு நம்ம பாட்டு போகலாம் போலைய. எங்க கிளம்புனாலும் அந்த 10 மணி விட மாட்டேங்கிறான். எங்க அம்மா எந்திரிக்கிற 10 மணி தான் எந்திரிக்கீங்க. அப்புறம் நான்லாம் எந்திரிச்சு படுத்துட்டேன் 5:40.
அது நேற்று பிரியாணி தின்னதுனால உருண்டு பிறண்டு மலைப்பாம்பு மாதிரி எழுந்திரிச்சுக்கிற. பிரியாணி தின்னீங்க, நேத்தா தின்னீங்க. இருந்தாலும் ஜாமான் இன்னைக்கும் ஒரு பிரியாணி ஒன்று வாங்க. ஓகேப்பா, மாமல்லபுரம் to செங்கல்பட்டு. ஆமா, நிறைய இருக்குது. செங்கல்பட்டு டு மகாபலிபுரம் அடிக்கடி வேண்டியிருக்கு. அதே மாதிரி அடையாறுலேருந்து அடையாறு சைதாப்பேட்டு அந்த பகுதியிலேருந்து வண்டி இருக்கு மகாபலிபுரத்துக்கு. கோயம்பேடுலேருந்து பாண்டிச்சேரி போகிற வண்டி வந்தீங்கன்னா நீங்கள் மகாபலிபுரம் அவுட்டரில் இறங்கி அதில் இறங்கி நீங்கள் அதுலேருந்து மாறிக்கிறணும். திண்டிவனம் அடிக்கடி பஸ் இருக்குது. தாம்பரம் வந்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து மகாபலிபுரம் செங்கல்பட்டு வழியாக வண்டி இருக்குது. நடந்து ஏறி மேலே போகணும். மேலே போனோம். ஆக்சுவலாக இது திருக்கழுங்குன்றமாக இருந்ததுன்னா அது அந்த கோவில் தான். மலை மேலே ஒரு திருக்கழுங்குன்றம்லாம் கீழேயும் ஒரு கோவில் இருக்கும், மலை மேலேயும் ஒரு கோவில் இருக்கும். மதிய டைம் வந்தோன்னா அன்னதான் நல்லா கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன சாம்பார் சாதம் கொடுத்தாங்களா? எவ்வளவு கொடுத்தாங்க? மேல இறங்கி வந்து உயிர் வாழ ஏதாவது வேணுமேனு நாங்க புளியோதரை இது அப்படின்னு என்ன நேராக தானா இல்லை ரைட் ஹீட் எடுக்கணுமா? இல்லை, அந்த இது பஸ் வந்து கோயிலேருந்து ஊருக்குள்ள இருக்கோ. மலை தானே மாமா, எப்படி ஸோ இன்னும் 13 கிலோமீட்டர் போனால் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டு. சர்ச்சு, பழங்காலத்து சர்ச் மாதிரி இருக்கு. சர்ச்சுனா அந்த சர்ச்சா தப்பா? அந்த கேரளாவில் நான் என்னை பார்த்தீங்களா ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சு தான். முன்னாடியே அந்த குளம், தெப்ப குளம், அது எல்லாமே கத்தோலிக் சர்ச்சாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உள்ள திருத்தணி 94 கிலோமீட்டரு, அரக்கோணம் 82, காஞ்சிபுரம் 53, செங்கல்பட்டு 14. ஸோ நான் சொன்ன கோவில் திருக்கழுங்குன்றம் மலை மேல உள்ள கோயில் இங்கே இருக்கு. அதுதானா? ஆமாம். யாராவது இந்த ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா திருக்கழுங்குன்றம் வந்தீங்கன்னா அந்த மலை மேலே ஒரு கோயில் இருக்கும், அதில் ஏறி பாருங்கள். சூப்பராக இருக்கும். போகிற வழி ஃபுல்லாகவே வெயில் படாத அளவுக்கு செட்டு போட்டு வச்சுருப்பாங்க. மேலே வந்து மேலே நின்று பார்க்குறதுக்கு திருக்கழுங்குன்றமோட வியூ சூப்பராக இருக்கும். அதுதான் ஜெயில் வழியா போய் பெருங்குளத்தூர் வழியாக அப்படின்னாலும் போவோம் இல்லையா? எப்படினாலும் அந்த வழியாக போவேன். பெருங்குளத்தூர் பா, யாரு நெக்ஸானா? எக்ஸாம் ஓ, நம்ம அவுட்டர்ல போய்கிட்டு இருக்கோம் மாமா இப்ப திருக்கழுங்குன்றத்துக்கு. ஆமாம், திருக்கழுங்குன்றம் டு செங்கல்பட்டு அவுட்ரு. ஆக்சுவலாக நம்ம செங்கல்பட்டுல இருந்து வரும்போது 2 ரோடு கட் ஆகும். நம்ம ஊருக்குள்ள போகணும் தெரியுமா? இந்த ரோடு அதில் போய் ஜாயிண்ட் ஆகும் பாரு. ஆனா அப்ப அதான் அந்த கோயில். நம்ம ரைட்டில் போனோம்னா அந்த கோயில் எல்லாமே போகிறது, ஊருக்குள்ள போகிறது. இப்படி அவுட்டரில் வந்தோன்னா மகாபலிபுரம் போகிற ரோடு. நான் செங்கல்பட்டுல இருக்கும்போது செடிக்கு மண் வந்து இங்கே தான் அள்ள வருவேன். செம்மண் அழுது போமா? இங்கே தான் அள்ளு. இங்கே தான் ஏரியா எப்படி இருக்கு பாருங்க. ரோடு சூப்பராக இருக்கா? பகலில் வந்தீங்கன்னா பைக் ரைடு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். பின்னாடி ஒரு மாடு வருது பின்னாடி. என்னது? விட்டுரு அவன் வேற மாதிரி வரானடா. போயின்னு தொலை மாட்டேங்கிறானே. அதை விட்டு தாண்ட மாட்டேங்கிறான், போயின்னு தொலை மாட்டேங்கிறான். வல்லமை ராமநாதன் ரோட்டரி கிளப்பா. கோயில் மாதிரி இருக்கு, மண்டபம் மாதிரி இருக்கு. ஸோ இதில் ரைட்டு போனோம் அப்படின்னா செங்கல்பட்டு, லெஃப்ட் போனோம் அப்படின்னா திருக்கழுங்குன்றம் ஊருக்குள்ள மறுபடியும் அது போகும். அங்கே தான் அந்த கோவில் இருக்கு. செங்கல்பட்டு ரைட், திருக்கழுங்குன்றம் லெஃப்ட், செங்கல்பட்டு ரைட்டு, காஞ்சிபுரம் ரைட். ஆசான் மெடிக்கல் காலேஜ் இங்கே தான் இருக்கு. அடிச்சாங்கன்னா லைட்டை மூஞ்சிலே தான் அடிப்பாங்க. அவனுக்கு செத்தாடுனா இருந்தாருன்னு அப்படி போவாங்க. 4 வே கிடையாது சித்தப்பா? 4 வே கிடையாது, எல்லாமே செங்கல்பட்டு போகிற வரைக்குமா? ஆமாம். இது எல்லாமே வில்லேஜ் தானே. செங்கல்பட்டு ஓரளவுக்கு பெரிய ஊராக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிட்டு வில்லேஜ் தான். செங்கல்பட்டு கூட ஊருக்குள்ள மட்டும்தான் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும். அது தாண்டி வெளியில் போயிட்டோன்னா அங்கிட்டு ஒரு கூட்டம் இருக்காது. அங்கிட்டு
காஞ்சிபுரம் போகிற வழியில் ஓரளவு கூட்டம் இருக்கும். அது 508. லெஃப்ட் சைடு செம்ம view. எல்லாமே பழைய பஸ் தான்டா. ஒரு பஸ் கூட புது பஸ் தெரியலடா. இல்லை செங்கல்பட்டுல இருந்து இது வரைக்கும் ஒரு புது பஸ் கூட பார்க்கல. தெரியுமா? அவனுக்கு கை வலிக்குதுன்னு ஏன் பார்க்கறது காட்டு பகுதி மாதிரியே இருக்கு. பட் ஆனால் ஏரியா சூப்பராக இருக்கு. திருக்கழுங்குன்றத்துல இருந்து 14 கிலோமீட்டர் செங்கல்பட்டு. 26 கிலோமீட்டர் திருக்கழுங்குன்றம். மகாபலிபுரம் டு திருக்கழுங்குன்றம் 12 கிலோமீட்டர். திருக்கழுங்குன்றம் டு செங்கல்பட்டு 14 கிலோமீட்டர். 26 கிலோமீட்டர். 12 ஒரு 14 26 கிலோமீட்டர். உள்ள வீடுகள் இருக்கு. சைடில் மரங்கள் அடர்த்தியா இருக்கனால அந்த வீடுகள் எதுவுமே தெரியல. கரெக்டா? சில்லுன்னு இருக்கும். இங்கே போனால் நல்லா தூங்குவாங்க. நல்ல ஜில்லுன்னு இருக்கும். இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஆக்சுவலாக இப்படி ஒரு ரோடு போகும். அது கூடுவாஞ்சேரி போகிற ரோடு தான். இந்த மலை அடிவாரத்தை ஒட்டியே போகும். ஒரு கோயில் கூட ஒன்று இருக்கும். கூடுவாஞ்சேரி போகும். இல்லை அப்படின்னா இந்த ஊருக்கு போகும். அது என்ன ஊர்? செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி ஒரு ஊர் இருக்குமே. தெரியாது. சிங்கப்பெருமாள் கோயில் ரோடு போகும். ஏதாவது மேப் காட்டுதா பாரு. மேப்பை கட் பண்ணி வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்படியா? ஏரியா கேளம்பாக்கம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. எப்படி நேரமா இல்லை ரைட்டா? யோசிக்காது. நிறைய போயிட்டே இருக்கு. கொஞ்சம் பார்த்து பறிச்சு போய்க்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸு என்ன மகாபலிபுரமா? நான் சொன்ன புது பஸ் இதுதாங்க. மகாபலிபுரத்துக்கு விட்டுருக்க புது பஸ்ஸு BS6. இப்படி காட்டலாம் பஸ். இப்படி காட்டலாம். அதான் போயிடுச்சுல. திருத்தணி 83 கிலோமீட்டர். கரெக்டாக போன மறைச்சி வண்டி நிப்பாடிங்களாப்ல. இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினா செங்கல்பட்டு GH வந்துடும். லெஃப்ட் போனால் திருச்சி, ரைட்டு போனால் சென்னை. ஸோ இப்படி போய் திரும்பி வர்றான். இங்கேயும் மலை மேலே ஒரு கோயில் இருக்க. சென்னை ரைட்டு. ஆனால் இங்கே தான் டிராஃபிக்கே ஆரம்பம் செங்கல்பட்டில்.
பட்டையை கழுவிட்டு போகிறாங்க அந்த பஸ்காரன். திருக்கழுங்குன்றம் மகாபலிபுரம் அந்த பஸ் இன்னைக்கு பாருங்க, வாழைச்சாப்பாத்து பஸ். இண்டிகேட்டர் போட்டு போகிறாங்க. ஏறே போனாங்க. டிராஃபிக் ஹெவியாக இருக்கும், பார்த்துக்க. இப்பயும் ஊருக்குள்ள தான் போமா? ஆமாம். அந்த செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஒரு பழைய காலத்து சர்ச் ஒன்று இருக்கும், பாரதி ரோட்வேஸ். நண்பர்கள் யாராவது செங்கல்பட்டில் இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நானும் 1 இயர் செங்கல்பட்டில் இருந்திருக்கேன். உங்கள் ஏரியா செங்கல்பட்டில் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். பாத்திமா ஃபர்னிச்சர்ஸ். உண்மையாக மாற்றிருக்க போகிறாங்க. என்ன அது கோயில் பெருசாக இருக்குது, நான் பார்த்ததில்லை இந்த கோயிலை. அருள்மிகு சின்னமுத்து மாரியம்மன் ஆலயம். கோபுரம் பழைய காலத்து கோயில், அது கோபுரம் கட்டிக்கிருந்தாங்க அந்த இது. ஓகே ஓகே. இது ஊர் பெரிய ஊர், ஆனால் இப்படிதான் ரொம்ப இடைஞ்சலாக இருந்த மாதிரி இருக்கும். மார்க்கெட்டுக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்க, போய்கிட்டே இருக்கும், சன்செட்டா போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த செங்கல்பட்டு டெவலப் பண்ணாங்கன்னா சரியான ஊர். எங்கே இருக்கு பஸ் ஸ்டாண்ட்? இதெல்லாம் இருந்துச்சு, காணும் பஸ் ஸ்டாண்டு. ஓப்போ வரும், அப்போ லாஸ்ட் தாண்டி வரும். போ, இந்த கார்காரனை ஃபாலோ பண்ணி போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ. யூட்டன் போட்டான் பாருங்க, கட் பண்ணுறான் பாருங்க. செங்கல்பட்டு டு மதுராந்தகம் நிறைய பஸ் இருக்கு போல, ஆனால் பிரைவேட் பஸ் எக்கச்சக்கம் இந்த ரோட்டில். செங்கல்பட்டு பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகுதேன். வந்தவாசி, சோத்துப்பாக்கம், மதுராந்தகம், செங்கல்பட்டு. நேரே போய் லெஃப்ட்டு உத்திரமேரூர். எல்லாமே ப்ரைவேட் பஸ் தாங்க. செங்கல்பட்டுலேருந்து நிறையா ஊருக்கு ப்ரைவேட் பஸ் தான், எக்கச்சக்கம். பாரு, லெஃப்ட்டு 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 லெஃப்ட்டு. இது ரயில்வே ஸ்டேஷனு. பாலாஜி பவன் ஒன்று இருக்குமே, அடுத்த லெஃப்டா? ராம்ராஜ் புதுசாக ஓப்பன் பண்ணிருக்காங்க. இந்த பேக்கரி கடை பழசு இருக்கு இன்னும்.
சவுண்டு கேட்குதா? இந்த மணிக்கூண்டு ரொம்ப பழசு. செங்கல்பட்டோட ட்ரேட்மார்க்னா இந்த மணிக்கூண்டு. ஒரு படம் நடிச்சேன், கார்த்தியும் பிரபாஸ் இல்லை, நாகார்ஜுனா. பேர் இந்த கார்த்திக் கூட கார் டிரைவர் அந்த கூட்டிட்டு போவான்ல, நாகார்ஜுனா. இங்கே தானே அந்த சீன் எடுத்தானுங்க. எங்கே வந்து அது பாரிஸா இருக்கும். அது வேறடா. அது சென்னையில இருந்த மாதிரி பைத்தியம் ஏன் சரக்கு அடிச்சிருப்பான் போல, லூஸ்மா நடுவோம் ரெண்டு பண்ணுறேன். லெஃப்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. பஸ் ஸ்டாண்ட் தாண்டி தானே. ஆமாம். இது மார்க்கெட்டு. இது அடிச்சுக்கலாம். இது உள்ளே போனோம் அப்படின்னா மார்க்கெட்டு. இங்கேருந்து ஆரம்பம் எல்லாமே மார்க்கெட். மார்க்கெட்டு உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ள படாத பாடுபடணும். பஸ் ஸ்டாண்ட் தாண்டி லெஃப்ட் அங்கே போட்டிருக்கா அரக்கோணம்னு. அதை போ. திருப்பதி அரக்கோணம், வேலூர் அரக்கோணம், காஞ்சிபுரம், திருப்பதி, சென்னை. நேராக தான் போட்டிருக்கேன். இல்லை இதில் போ. போனா இது பண்ணணும்டா. போய் மறுபடியும் லெஃப்ட் எடுத்து உள்ள போய் யூட்டர்ன் எடுக்கிறது இந்த சர்ச்சு இந்த சர்ச்சு தான். நான் இருந்த வீடு கீழே, பாலத்துக்கு கீழே. நிறைய போ. போ இஷ்டத்துக்கு வருவானுங்க இந்த ஏரியாவில். ரோடு சின்ன ரோடு, இஷ்டத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா சைடும் வருவாங்க நம்ம ஆளுங்க. அது அந்த பாதை ஏறி இறங்கினா நமக்கு ஸ்ட்ரைட் ரோடு தான், மெயின் ரோடு பக்கம் தான் ஜாயிண்ட் ஆகுது சார். பட் அந்த அது எப்படி சொல்றது, போய் பைபாஸ்ல ஜாயின் பண்றதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீ லெஃப்ட்ல போய் திரும்ப தலைகீழா போய் யூட்டர்ன் எடுக்கணும். அது இப்போ இதுனா அது போய் யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு நம்ம இங்கே போய் அந்த பைபாஸ்ல ஏறி பாலத்துக்கு கீழே போயிடும். ரைட்டில் ஏறிக்கலாம். பின்னாடி இந்த பாடி முடிச்சிருச்சா போயிட்டான்டா. அந்த பாடி போய் பழைய காலத்து வீடு. ஓ, இந்த பிரிட்ஜ் தான் சொன்னீங்களா? கீழே போய் ரைட் பண்ணு. ஆட்டோ வர அப்படியே எங்க நிப்பாட்டுற பாருங்க. அப்படியே கொஞ்சமாவது ஒதுங்கி போடுறத பாரு. அப்படியே சென்ட்ரா நிப்பாட்டிக்கிறான்ப்பா. ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம ரைட் கட் பண்ணோம் அப்படின்னா சென்னை, லெஃப்ட் போனோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் போனோம் அப்படின்னா திருச்சி ரோடு. அப்படி யூட்டர்னில் போய் அப்படி வா. ஸ்ரீ ரேணு டிராவல்ஸ் ஒன்று நிற்கிது. விழுப்புரம் பஸ் ஒன்று இண்டிகேட்டர் போன. இந்த இது தானே? ஆமாம். நேரையே போனோம் அப்படின்னா இப்படி நேரையே போனோம் அப்படின்னா காஞ்சிபுரம். போடா விரட்டுறா அந்த ரேணு டிராவல்ஸை. தூக்குடா அவனை. அவன் பறந்துடும். அப்போ ஏறணும். நம்ம வண்டி 50 தாண்டி போகாது, அவன் 80 கீழே போக மாட்டான். என்னாச்சு? ரோடு இதாக இருக்கா? உங்களுக்கு தெரியும்ல. ஓ, ஃபுல்லாக எடுத்துட்டானுங்களா? சரி, சிலவா 60 தான். 60 கூட கம்மி பண்ணிக்க.
பக்கத்தில் எஸ்சிடிசி தரமாக வராம ஏசி பஸ்ஸு. ஊட்டி, அதுவும் ஊட்டி பஸ்ஸு. ஜிஎம்ஆர் எல்லாமே திருச்சி கோயம்புத்தூர் பஸ்ஸாக தான் இருக்கும். நிப்பாட்டம் டீ குடிக்குமா உனக்கு? குடிச்சா நல்லா இருக்கும்னா நிப்பாட்டு. டீ குடிக்குமா? குடிக்கலாம். சரி அப்போ அடுத்த எங்கேயாவது பார்க்கணும். அடுத்து எங்க நிறுத்துவோம்? போகிற வழியில சரி நீ எல்லாமே சிட்டிடா. ஞாபகம் இருக்கா? இதே சனிக்கிழமை செஞ்சு மலைக்கு போயிட்டு வரும்போது ஆமாம் பெருங்குளத்தூர் உன்னை வச்சு செஞ்சு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு பிரிட்ஜ் மேலே இருக்கு. ஆ? நீ பிரிட்ஜ் மேலே இருக்கு. நீ எதில் ஏறினாலும் சரி பெருங்குளத்தூர் உன்னை வச்சு செஞ்சிடும். ஏன்னா சனிக்கிழமைனா பெருங்குளத்தூரில் சம்பவ நாள் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பிரஸ்ன்னு பேர் போட்டதுக்கு ஒருத்தன் தான் ஃபாஸ்ட்டாக போகிறான். இவ்வளோ லக்கேஜ் ஒரு பைக்கில் வச்சு எப்படி போகிறாங்க? லைட்டாக இடிச்சாலும் முடிஞ்சு போச்சே. எல்லா கிலோமீட்டரும் பேலன்ஸ் இருக்கு. ஜிஎம்ஆர் தானே பிரிச்சு எடுத்துட்டு போவான். திருச்சி எவ்வளோ எப்படி வர இத்தனை ஏசி ஸ்லீப்பரு இடிச்சிருவான். அந்த இதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. கார் மாதிரி அவன் பாட்டு ஓட்டுவாங்கடா. எவ்வளோ சர்வ நீட்டு வந்துட்டான். சர்வ கார்காரன் அவனுக்கு பயந்துட்டு மேடம் பரனூர் டோல்கேட்டில் 70 ரூபா பிடிச்சிருக்கான். சரி, பரனூர் டோல்கேட்டில் 70 ரூபா பிடிச்சான். ஓகே, இங்கேருந்து வந்து சூரப்பட்டு டோல் இருக்குது, வானாரம் டோல் இருக்குது. இது வந்து 60 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் வரும். இந்த 60 கிலோமீட்டருக்கு உள்ளேயே 3 டோல்கேட் வச்சு அமௌண்ட்டை பிடிக்கிறாங்க. 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் தான் இருக்கணும் ரூல்ஸே இருக்குது. ஆனால் இவங்க 60 கிலோமீட்டருக்கு 3 டோல்கேட் போட்டிருக்காங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கங்கே இருந்து மக்கள் வந்து ரோட்டில் ஏறுறாங்க அப்படின்னு. ரோடு இருந்தால் ஏறத்தான் செய்வாங்க. இப்போ இங்கே வண்டி கிளம்பியிருக்க அப்படின்னா நீ அந்த ஸ்கேன் பண்ணும்போது அங்கே வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதையும் பண்ணுறது கிடையாது. நல்லா திருடுறாங்கடா டோல்கேட்டுன்ற பேரில். புல்லட் சவுண்டே தனி சவுண்டு தான். இப்போ நம்ம புல்லட்டில் போகும்போது இந்த சவுண்டு கேட்குதா? நம்ம இதில் வேற மாதிரி கேட்கும். சிக்னலில் நிற்கும் போது வண்டியை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுவேன். என்ன ப்ரோ வாய்க்கு சைலன்சர் அடிக்கிறேன். பின்னாடி நிற்கிறேன் வாய்க்கு சைலன்சர் அடிக்கும் போக சொல்லிட்டு போகிறேன் அன்னைக்கு. பறந்து வந்து நிப்பாட்டுறாங்க. போரூர் இங்கேருந்து 33 கிலோமீட்டரு. அப்போ பார்த்துக்க, போரூர் இங்கேருந்து 33. போ இப்படி தான் கிராஸ் பண்ணாதீங்கடா, அடிபடி சாவீங்கடானா எவன் கேட்குறான்? இஷ்டத்துக்கு கிராஸ் பண்ண வேண்டியது. சிக்னல் எங்கடா போட்டிருக்காங்க? பாரதேசி சிக்னல் போட்டிருக்காங்களா? இந்த மேலே கிராஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது, கிராஸ் பண்ணி போகானா? ரோட்டை கிராஸ் பண்ணி சிக்னல் போட்டிருக்கானா? கூடாஞ்சேரின்னு வரல, பெருங்குளத்தூர் வந்துருக்கியா? என்னடா அவன் சந்து கிடச்சா கூட பிடிச்சிட்டு போயிடுவான் போயிடா. மூத்திர சந்து கிடச்சா கூட பறந்துடுவான் போயிடா. அது கரெக்டு. என்ன இத்தனோடு சந்தாதம் தவிர இவரை பாரு பொலிரோ அசோக் லேலண்ட எங்கேயாச்சும் ஒரு பெரிய அடி வாங்கினா தெரிஞ்சிடுவாங்க. தவேரா இது செம்ம முடியாது. தவேரா
ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணி நல்ல மார்க்கெட்டில் சவர்லெட் மட்டும்தானே. இதுக்கு ஸ்பேர் கிடைக்க மாட்டேங்குதா இப்போ? சவர்லெட் தான் இது கம்பெனியே மூடிட்டாங்களே. அப்படியா? ஆமாம், சவர்லெட் கம்பெனியே கிடையாது. இல்லை புதுசாக கார் விட்டானே சவர்லெட்டில் இருந்து. நம்ம இந்தியாவுக்கு வரவே இல்லை. சவர்லெட்டில் க்ரூஸ்ன்னு ஒன்று இருக்கும், சிடான் டைப்பு, அடிச்சிக்கவே முடியாது, சூப்பராக இருக்கும். சென்னை விமான நிலையம் கோயம்பேடு சிவப்பு விளக்கு எரிந்து விட்டது. ஜிஎம்ஆர் டிராவல்ஸை எப்படியாவது ஓவர்டேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்களும் மகேந்திரா ஸ்ட்ரீட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். தலைவன் காருக்கு ஈக்குவலாக போகிறாப்புல. ஏதோ இப்போ இங்கே பாருங்க 500 செங்கல்பட்டு பஸ்ஸு ஜிஎம்ஆர் ஓவர்டேக் பண்ணுது பாருங்க. ஏய் இங்கிட்டு சொல்லிடுவாங்கடா, நீ நம்பி போகாத. பாருங்க ஜிஎம்ஆர் தாம்பரம் பஸ்ஸு 500 ஓவர்டேக் பண்ணிச்சு. அப்போ என்ன ஸ்பீடு போகுதுன்னு பாருங்க அந்த 500. அவனுக்கு பொறுக்க முடியல போல ஜிஎம்ஆருக்கு. ஓவர்டேக் அடிக்கணும் தலைவன். பைபாஸில் ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா தயவு செஞ்சு வழி விட்டுருங்க. பாருங்க பின்னாடி வந்து ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஜிஎம்ஆர் பஸ்ஸு ஆள் பொறுக்க முடியல தலைவனுக்கு. அவங்களுக்கு வந்து அங்கே வந்து பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணுவாங்கடா. இது 2 ட்ரிப்பாக இருக்கும். ஒன்று அவங்கள இறக்கி விட்டு திரும்ப ஆள்களை எடுத்துக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அதனால தான் இந்த போக்கு போகிறாங்க. அதுவும் டிரைவர் ஒரே டிரைவர்னா அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு கதையை. கால் செத்துரும். கோயம்பேடில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால தான் டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லி கிளாம்பாக்கம் கொண்டு வந்தாங்க. என்ன கோயம்பேடில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்போதுமே டிராஃபிக் வந்து பெருங்களத்தூர், இந்த வண்டலூர், பெருங்களத்தூர், கூடுவாஞ்சேரியிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் நிற்க தான் செஞ்சிச்சு. இன்றைக்கி அதை விட கூடுதலாக கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு திறந்ததுலேருந்து இப்போ சிங்கப்பூர் மால் கோயிலேருந்து இந்த ஜோகோ கூட இன்னும் வரல. ஜோகோ வந்துச்சுடா, ஜோகோ தான் தாண்டி வந்திருக்கோம் சரியா. 37 நிமிஷம் ஆயிருக்கு இது வரைக்கும். 37 நிமிஷமாக நின்று வந்துக்கிட்டு இருக்கோம். 500 ரூபாய்க்கு இதுக்குவே டீசல் போட வேண்டியிருக்கு. டீசலோ பெட்ரோலோ 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட டீசல் போட்டோம். இன்ச்சாக நகர்த்தினா மைலேஜ் என்ன கொடுக்கும் வண்டி? வண்டியும் மைலேஜ் கொடுக்காது, வண்டியோட தேய்மானமும் அதிகமாகி போவோம், பொழப்பும் கெட்டு போவோம். திண்டிவனத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு 1 மணி நேரத்தில் வந்துடலாம். ஆனால் செங்கல்பட்டுலேருந்து குளத்தூர் போகணும் அப்படின்னா 3.5 மணி நேரம் ஆகுது டிராஃபிக்கில் சிக்கணும் அப்படின்னா. என்ன பொழப்புன்னு தெரில ஒன்று. 51 நிமிஷம் கழிச்சு இப்போ தாங்க கூடுவாஞ்சேரி அந்த கிராசிங் ஒன்று இருக்குங்களோ அதை கிராஸ் பண்ணுறோம். 51 நிமிஷம் செங்கல்பட்டு டோல்கேட்டில் இருந்து. எங்கே செங்கல்பட்டு டோல்கேட்டுன்றேன், மகேந்திரா சிட்டிலேடா. மகேந்திரா சிட்டியிலேருந்து கூடுவாஞ்சேரியை கிராஸ் பண்ணுறதுக்கு 51 நிமிஷம் ஆயிருக்கு. பெட்ரோல் பாதி பெட்ரோல் காலி. அப்படியே உருட்டி 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 போனால் என்ன, அது கிளச்சே போட்டு மூசிக்கிட்டு இருந்தால் பெட்ரோல் இருக்குமா அப்படின்னு ஊறிட்டே இருக்கும் பெட்ரோலு. இப்போ இவங்க ரோட்டை என்ன பண்ணாலும் சரி டிராஃபிக் குறையவே குறையாது. வேறு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் கொண்டு வந்தால் தான் வரும். எத்தனை டிராஃபிக் போலீஸு பாவம், இவங்கள தான் போட்டு எல்லோரும் கிளிப்பாங்க. இவங்களை கிழிச்சா மட்டும் பரவாயில்ல, இவங்க குடும்பத்தையும் சேர்த்து கிளிப்பாங்க. அதுதான் பிரச்சனையே. ஏண்டா வேலை செய்கிற குடும்பம் அவங்கள திட்டலாம், குடும்பம் என்னடா பண்ணும், அவங்களையும் போட்டு கிளிப்பாங்க. இந்த சிட்டிக்குள்ள வேலை செய்ய கஷ்டம்டாப்பா. இருக்கிற கடுப்பு ஃபுல்லாக எவனா சிக்கிறானா அவ்வளோதான், அவன் மேலே காமிச்சு விட்டு போயிடுவாங்க, ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லாமல் நிறைய பேர் குறுக்கு கொண்டு வண்டி விட்டுறாங்க. சருக்குன்னு குறுக்கில் கொண்டு சொருகிடுறாங்க. இந்த போலீஸ்காரங்களை ஒபே பண்ணுறது கிடையாது, இஷ்டத்துக்கு கொண்டு சொருகிடுறாங்க. அப்புறம் அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க? டிராஃபிக் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்மளும் வந்து இது பண்ணி போகணும். ஒரு 500 பறந்து வந்தாப்புல தலைவன் வேற ரகம். இந்த 500 ஆரன் தாங்க ஃபுல்லாக. ஆரனை போட்டு அவருங்க பறந்துருச்சு. பார்க்குறீங்கன்னா அது
லோக்கல் பஸ் மாதிரியா இருக்கு அது. பழைய பஸ் தான், ஆனால் பிச்சுக்கிட்டு போகுதுங்க. வரும் பறந்தாப்புல தலைய. பெங்களூரு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ரூட்டை மாற்றி விட்டுருக்காங்களா? என்னென்னமோ வண்டிலாம் உள்ள வருது. ஒரு வழியாக தப்பிச்சு கிளாம்பாக்கம் வந்தாச்சு. இதுக்கு அப்புறம் தான் இருக்கிறது ஒரிஜினல் டிராஃபிக்கு. தலைவன் பெருங்களத்தூர் இருக்காப்புல, வேற லெவலில் சம்பவம் பண்ணுவாங்க பெருங்களத்தூரில். ஆமாம், அது டிராஃபிக் கிங் அப்படின்னா தலைவன் பெருங்களத்தூர் தான். வேற லெவலில் சம்பவம் பண்ணி காத்துக்கிருப்பாங்க. அதை மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 1/2 மணி நேரத்தில் வீட்டில் போய் இறங்கிடலாம். கரெக்டு தானடா? பாண்டிச்சேரி, திண்டிவனம், மேல்மருவத்தூர், பெருங்களத்தூர், சென்னை. ரேணு நீனே தொடல ஓவர்டேக் பண்ணிய கோவத்தில் போறாம்பல. வாழ்க வளமுடன் ஸ்ரீ ரேணு. இங்க போட்டீங்களா? ஓ, அது கிளாம்பாக்கமா கேளம்பாக்கம்? கிளாம்பாக்கம் வந்து SSN காலேஜ் ஏரியா. எஸ்எஸ்என் எங்க இருக்கு? எஸ்எஸ்என் எங்க இருக்கு? கேளம்பாக்கத்துல இருக்கு. கேளம்பாக்கம் எங்க இருக்கு? SSN இருக்கிற இடத்துல இருக்கு. கிளாம்பாக்கம் வளையறம் பாருங்க. கிளாம்பாக்கம்லாம் தாண்டிட்டோம் நம்ம. இல்ல, கிளாம்பாக்கம் வளையறதுல இருந்து உள்ள அப்படியே வண்டலூர் கேளம் பக்கத்துல ஒரு லெஃப்ட் போகுமே, அந்த இந்த ஹிந்துஸ்தான் காலேஜ்லாம் இருக்கு. அந்த ஊர பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கட் ஆகும். பெருங்களத்தூர்ல முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கான். பாலத்துக்கு மேல போறியா, பாலத்துக்கு கீழே போறியா? மேல போயிடும். லெஃப்ட் போணுமா? பாலத்துக்கு மேலையா? லெஃப்ட். பாலத்துக்கு மேல போனா 1/2 மணி நேரம், பாலத்துக்கு கீழே போனா 1.5 மணி நேரம். எப்படி? 1/2 மணி நேரம். எனக்கு கிளச் வரலாம் பரவாயில்ல, நான் முட்டு கொடுக்குறேன். நானா இன்னைக்கு இந்த கிளச்சான்னு பாக்குறேன். ஆரம்பிச்சு பாரு. கரெக்டா ஸ்ரீராம் யூனிவர்சிட்டி இதுக்கு நேரே நிக்குது வண்டி. சதர்லாண்டுக்கிட்டே நிக்குது வண்டி. வேலூர் பஸ் அந்த அங்கே வரைக்கும் ரெட்டு தெரியுது. சிவப்பு சிவப்பா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை தானடா, இன்னைக்கு ஏன்டா இவ்வளவு டிராபிக் பண்றீங்க? எங்கடா தானே தம்பி சனிக்கிழமை நான் வெளியில போறேன். எங்க தான்டா போறீங்க? நீ எங்க போனியோ அங்கதான் போறோம். ஓ, லாரி பிரேக் டவுன் ஆகி நிக்குதுடா. ஏய், சாதிச்சிட்டவள டிராபிக் எல்லாம் போகுது. பெருங்களத்தூரா இது? சித்தி ஏன் பாட்டா? அதிர்ச்சியா இருக்குங்க. பெருங்களத்தூரை டிராஃபிக்ல நிக்காம கிராஸ் பண்ணி போறோம். இவ்வளவு பேர் நிக்காங்க. போலீஸா? போலீஸ்ல பசங்க அப்படி நிக்காங்க, மூஞ்சி போய் நிக்காங்க. எங்க போகுது? தாம்பரமா? 550. அது எல்லாமே தாம்பரம் தான். செங்கல்பட்டு தாம்பரம் வண்டியா தான் இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக தானே போகிறோம். நான் ஆமா, லெஃப்ட்லேயே போகணும். இல்ல, நான் நிக்க வேண்டிய இடத்துல நிக்காம நிக்க கூடாத இடத்துல நிக்கிட்டு. இல்ல, இந்த இடத்துல அந்த பிரியிற இடம் இருக்குல்ல, நீ ரைட்ல போகாத, லெஃப்ட்ல வா. ரைட்ல போனா நம்ம தாம்பரம் இறக்கி விட்டு போயிருவாங்க. இல்ல, பெருங்களத்தூர்ல தம்பி வந்துட்டானே அதான் கேக்குறேன். பஸ் ஆலைத்தான். மணலி 41, கோயம்பேடு 24, தாம்பரம் 2, சென்னை விமான நிலையம் 10, ஆக மொத்தம் 42. சொர்ணா டிராவல்ஸ் திசை
டிசைன் உள்ள வண்டி, சரியான வண்டி. பைபாஸ்ல பறக்கும். அங்கே மட்டும் டிராஃபிக்லாம் நேரம் வீட்டுக்கு போயிருக்கலாம் போலயே. ஆமா, வீட்டுக்கு போய் குளிச்சு முடிச்சுட்டு டிவி பார்க்க இருக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டா பாருங்க. தாம்பரம் எம்ஆர்எம் ராமேஸ்வரம் வண்டியில ஒரு நாள் போய் பாருங்களா. ஆனால் இது குளத்தூர் வரைக்கும் நான் இந்த வாட்டி அதெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா குளத்தூர் வரைக்கும் வரலையே. கோயம்பேடு கிரேப் சிட்டி கம்பமண்டி சந்திரபிரகாஷ். இது ஏதோ ஈரோடு வண்டியா நாமக்கல் வண்டியா சொன்னாங்க. இல்லை தெரியும், சிவகாசி வண்டி சந்திரபிரகாஷ். ஸ்ரீ அமர்நாத் பிளாத்திவலா சூரி சொல்லலாம். யோலோபஸ் திருச்செந்தூர் சூரி லயன் டிராவல்ஸ் ராயல் டிராவல்ஸ் பெங்களூரு தூத்துக்குடியா கோயம்புத்தூர் லயன் டிராவல்ஸ் எக்கச்சக்கமாக நிற்குது. சொல்லு திருநெல்வேலியில் லயன் டிராவல்ஸ் அடிச்சுட்டு வர டிராவல்ஸே கிடையாது. 100 வருஷம் இதான். இந்த சூரி சொல்லலாம்ல. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்களே, யாருன்னு நீ? ஸ்ரீ கிருஷ்ணா டிராவல்ஸ் போகுது. இந்த டோல்கேட் எதுக்குன்னே தெரியல. பாத்ரூம் வசதியும் கிடையாது டோல்கேட்டில், தெரியுமா? பாத்ரூம் வசதியும் கிடையாது டோல்கேட்டில். ஒர்க் பண்ணுறோம் என்ன பண்ணுவேன். வானகரம் டோல்கேட் எப்படி ஓரமாக ஒன்று கிடைக்க வேண்டியதான். விக்னேஷ் டிஏடி. இது இந்த தேனி அந்த சைடு இது நல்லா ஃபேமஸ் போலடா. ராமநாட்டுக்கு ஒரு 2 மாதம் சொல்லிட்டான். கூட்டம் ஏறிருக்காது. போகலையா? எங்கே நிற்கிது ரேனா? அங்கே நிற்கிற, இங்கே நிற்கிறா. கியூவில் நின்னானுங்க 2 பேரும். இப்போ எங்கிட்ட சொல்லுறான் பாருங்க, இந்த ஃபார்ச்சுனர் இருக்காரன். கரெக்டாக போனாலே அங்கே முன்னாடி ஒருத்தன் சொல்லுகிறான். கரெக்டாக போனாலே எந்த தொல்லையும் இருக்காது. அடிக்காத விட அடிச்சா ஒரு கொஞ்சம் கிடையாது, எருவு மாடு மாதிரி நிற்பான் அவன். டோல்கேட்டில் கரெக்டாக போனாலும் எந்த பஞ்சாயத்து. ஒரு வழியாக போரூர் டோல்கேட்டை கிராஸ் பண்ணி அம்பத்தூர் இந்த இண்டஸ்ட்ரியல் பில்டிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சூரப்பட்டு டோல்கேட்டோட நம்ம வந்து இந்த விளாக் அப்படியே முடிச்சுக்கலாம்.